அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். தற்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு இயற்கை நேசிப்பாளர் இதயவனம் நண்பர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அரசு அதிகாரிகள்னு சொல்லப்படுகின்ற நபர்கள் அவர்களுடைய வாழும் உரிமையை பறிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். இது ஒரு தனிமனித உரிமை, ஒரு மனிதன் வாழும் உரிமையே தடை செய்யக்கூடிய ஒரு செயலாகும். இந்த செயலுக்கு நான் கண்டிப்பாக ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, ஒரு 20 குட்டிகளை 22 குட்டிகள் ஒரு போகத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 குட்டிகள் வரைக்கும் போடுகின்ற ஒரு பன்றி இருக்குது பாருங்கள். இந்த பன்றியை எந்த மருத்துவரும் போய் நான் உனக்கு சிசேரியன் பண்ணி குட்டியை எடுத்து விட்றேன், நீ என்னுடைய மருத்துவமனைக்கு வான்னு கூப்பிட்றது இல்லை. ஆனால் மிக சாதாரணமாக ஒரே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்காக இருக்கிற இந்த மனுஷங்களை மட்டும் இந்த மருத்துவர்கள் எங்ககிட்ட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, உங்களுக்கு தான், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பன்னியை ஏன் இவங்க கூப்பிட்றதில்ல தெரியுமா? பன்னி சம்பாரித்து காசு தராது, ஆனால் மனுஷன் சம்பாரித்து காசு கொடுப்பான். இந்த நாட்டில் மட்டும்தான் பிறப்புரிமை கூட வணிகமாக்கப்பட்டுள்ளது. புரிஞ்சுக்கோங்க மக்களே.